அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குட்டி கதை. ஒரு ரயில் பயணம் த்தில பார்த்தீங்கன்னா, நடந்த கதை இது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் வந்து ஜன்னல் ஓரத்தில அமர்ந்து அந்த ரயில் பயணத்த வழிய பார்த்துக்கிட்டே வரான். வரும்போது திடீர்னு கத்துறான். "அப்பா மரங்கள்லாம் நம்மளுக்கு பின்னாடி ஓடுது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே சந்தோஷமா துள்ளிக்கிட்டே அந்த இயற்கையை ரசிச்சு கத்திக்கிட்டே வரான். அ அத பார்த்தவுனே அவங்க அப்பா வந்து சிரிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருந்த வாலிபர்கள், மற்ற பயணிகள்லாம் அவன பார்த்து பரிதாபப்பட்டுக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்குன்ட்டு. மறுபடியும் அந்த வாலிபன் கத்துறான். "அப்பா மேகங்கள்லாம் நம்ம தலைக்கு மேல ஓடுது" அப்படின்றான். உடனே அங்க இருந்த அந்த இளம் தம்பதியினர் என்ன பண்றாங்க, அந்த வாலிபனின் தந்தைகிட்ட, "இவங்க மகனுக்கு ஏதோ மூளைக்கோளாறு. நீங்க உடனே ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட அவர காட்டி சரி பண்ண பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த அப்பா என்ன பண்றாரு, சிரித்துக்கிட்டே சொல்றாரு, "நாங்க டாக்டர் கிட்ட இருந்து தான் டவுன்ல இருந்து டாக்டர் கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கோம். அ என் மகன் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கண் பார்வை இல்ல. இன்றைக்கு தான் அவனுக்கு எல்லாம் சரியாகி நாங்க மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது" என்றாரு. அ இப்போ உண்மையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கும். மற்றவரை தீர்மானிக்க நாம் நினைத்தா, நம்ம உண்மைய வந்து இழந்துவிடுவோம். சில நேரங்கள் உண்மை நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம் வைக்கும். புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி கதைய. நன்றி, வணக்கம்.